வீரா சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிருந்தாவை வீரா கூட்டிகிட்டு வராங்க. இதை பார்த்துட்டு போய் விஜய் சொல்கிறாங்க, சித்தி சித்தி இங்கே பாருங்களேன், அவள் வீராக்கா வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வராங்க சித்தி, எனக்கு பயமாக இருக்குது, மறுபடியும் என் கழுத்தை நெரிச்சு கொண்டுடுவாளோன்னு எனக்கு பயமாக இருக்குது சித்தி, உங்கள் பேச்சுக்கு மரியாதை இல்லாமல் இந்த வீராக்கா எப்படி செய்து பாருங்கங்கிறாங்க. நீ பேசாமல் அமைதியாயிரு விஜய், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வள்ளியம்மா போய் ஏ வீரா இவளை எதுக்கு திரும்பவும் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தேன்னு கேட்குறாங்க. ஏன் நான் இருக்கிற இடத்துல தான் அவள் இருப்பா, அவளை வெளியே போகணுன்னு சொன்னா அப்போ நானும் வெளியே போகட்டுமா? வள்ளியம்மா உங்கள் மேலே எனக்கு மரியாதை இருக்குது, அந்த மரியாதையை நீங்கள் கெடுத்துக்காதீங்க. இந்த வீட்டில் யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் உரிமை எடுத்துக்கிற மாதிரி அந்த உரிமை எனக்கும் இருக்குது. என் தங்கச்சி இனிமேல் எப்பவும் என் கூட தான் இருப்பான்னு சொல்கிறாங்க. ஏ வீரா நீயா இப்படி பேசிகிட்டு இருக்க? அவள் பண்ணுறது அநியாயம்னு உனக்கு தெரியலையா? அவன் நேரடியாக உள்ள வந்தாத்தனமா தாலியை கட்டி உள்ளே வந்தவளுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறியாங்கிறாங்க வள்ளியம்மா. இங்கே பாருங்கள், அவள் தப்பு பண்ணாலா இல்லையாங்கிறத காலம்தான் பதில் சொல்லணும், நீங்கள் அதுக்கு முடிவு சொல்லக்கூடாது. இனிமேல் என் தங்கச்சி பக்கம் நான் நிற்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறமும் அவளுக்கு யாராவது கஷ்டம் கொடுத்தா நான் சும்மா இருக்க மாட்டேன் வள்ளியம்மா. அவளுக்கு இனிமே யாராவது பிரச்சனை கொடுத்தா அது எனக்கு கொடுக்குற மாதிரி. பிருந்தா அவள் யாராவது எதிர்த்தா அது எனக்கு எதுக்கிறதுக்கு சமம், நான் சும்மா பார்த்துக்கிட்டெல்லாம் இருக்க மாட்டேன். பிருந்தா நீ வா போகலான்னு வீரா பிருந்தா கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. அந்த இடத்துக்கு வள்ளியம்மா மூஞ்சி சுண்டி போய் நிற்கிறாங்க. வள்ளியம்மாவை பார்த்து எப்படி இன்னும் பிரச்சனையை பெருசாக்கி எப்படி வள்ளியம்மாவை ஏற்றி விடுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படி ஆத்தி பார்த்தீங்களா சித்தி, இவ்வளவு நாளா சித்தி சித்தின்னு உங்ககிட்ட பம்மிக்கிட்டு இருந்த வீராக்கா எப்படி எல்லாம் பேசிட்டு போகுதுன்னு. போச்சு போச்சு, என் தாலியை பறித்து அவங்க தங்கச்சிக்கு கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்குங்கிறாங்க. விஜய் நீ கொஞ்சம் பேசாமல் அமைதியாரு, நான் இந்த வீட்டில் இருக்கும்போது உனக்கு அப்படி ஒரு நிலைமை வராது, என் உசுரை கொடுத்தாவது உன்னை இந்த வீட்டில் வாழ வைப்பேன் விஜய், நீ ஒன்றும் அழுகாது. அவள் என்னதான் பண்ணுவான்னு நாமளும் பார்க்கலாம், என்ன மீறி அவனால் ஒன்றும் செய்ய முடியாது விஜய், நீ ஒன்றும் பயப்படாதீங்கிறாங்க. மாறன் கடைக்கு வந்திருக்காங்க. கடையில் வேலை செய்கிறவங்க கேட்குறாங்க, கார்த்தியானனுக்கு இப்படி நடந்தது ஊரெல்லாம் பேசிக்கிறாங்க, கார்த்தியானனா தப்பு தப்பாக பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு மாறனுக்கு கோவம் வருது. இங்கே பாருடா, யாராவது தப்பாக பேசினாலும் யாரும் பிடிக்காத வாழ்க்கையே வாழ முடியாது, அவள் ரெண்டாவது பண்ண கல்யாணம் தாண்டா கல்யாணம். கார்த்தி என்ன அந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டு தான் சொன்னதெல்லாம் பொய்யாங்கிறாங்க. ஆமாண்டா, அதெல்லாம் கட்டுக்கதை, யாராவது அவனை பற்றி தப்பாக பேசினா கூட நியாயப்படுத்தி பேசணும். நம்ம கார்த்தியை பற்றி நமக்கு தெரியாதா? யாராவது பேசினா ஆமாம் சாமி போட்டுட்டு இருக்காதீங்க, அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுங்கன்னு சொல்கிறாங்க மாறன். சரிண்ணே ஐயா வராங்க பாருங்கிறாங்க. ராமச்சந்திரன் அப்போ உள்ள வராங்க. அவர் வந்தால் என்ன கஸ்டமர் இல்லை, அதனால நம்ம ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை பார்க்க சொல்கிறாங்க. இந்த பக்கமாக கார்த்தியும் வந்திருக்காங்க. கார்த்தியை பார்த்து அங்கே வேலை செய்கிற பிள்ளைங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. அடையப்பா இவங்க மாறன் மாதிரி இல்லை, இவர் என்னடானா ஒரே நேரத்தில் ரெண்டு பொண்ணு கழுத்தில் தலையை கட்டியிருக்காரு, இவர் ரொம்ப மோசமாக இருக்காருன்னு பேசிக்கிறாங்க. ஃபாரின் போய் படிச்சுட்டு வந்திருக்காரு, அதனால தான் ஐயாவோட மரியாதை தெரியாமல் இப்படி தப்பு பண்ணிட்டாருன்னு மறுபடியும் தூண்டி பேசுகிறாங்க. கார்த்தி அது வரைக்கும் அமைதியாக பொறுமையாக நின்று கேட்டுகிட்டே இருக்காங்க. ராமச்சந்திரனுக்கு தெரிஞ்சவங்க கடைக்கு வராங்க. என்ன ராமச்சந்திரா, உங்கள் ரெண்டாவது பையன் ரெண்டு பொண்ணு கழுத்தில் தாலி கட்டிட்டானே, ஊர் பூரா உங்கள் நியாயம் தான் பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் எனக்கு எப்படி தெரியாமல் இருக்கும்? ராமச்சந்திரா நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்லட்டுமா? உங்கள் ரெண்டாவது பையனுக்கு ரெண்டு பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரியே மற்ற ரெண்டு பசங்களுக்கும் ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்கள் கடைக்கு ஆள் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை ராமச்சந்திரா, எல்லாரும் கடையை நீங்களே பார்த்துக்கலாம், சம்பளமும் மிச்சம் எல்லாம் லாபம் தானே, எப்படி என்னோட ஐடியாங்கிறாங்க. பார்த்துக்கிட்டு இருக்கிற மாறன் சும்மா விடுவாரா? வராரு. வரண்டா மாவனே வா வா, உன்னையும் கேள்வி கேட்டதான் நீ அடங்குவேன்னு நினச்சிட்டு, அடடா மாமா நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஆமாம் உங்கள் பொண்ணு ஓடி போயிட்டு தான் கேள்விப்பட்டேன், என்ன சேர்த்துக்கிட்டீங்களா இல்லை அப்படியே தொலைட்டுன்னு விட்டுட்டீங்களா? டேய் சும்மா இருக்க மாட்டியா அப்படின்னு ராமச்சந்திரன் சொல்லுவோம். ஐயோ கம்முன்னு இருங்கப்பா, முக்கலெல்லாம் தப்பாக நினச்சிக்க மாட்டேன், தெரிஞ்சுக்கலாமே, நம்ம விசாரித்து தெரிஞ்சுக்கிறதுல என்ன தப்பு சொல்லுங்க மாமா, உங்கள் பொண்ணை சேர்த்துக்கிட்டீங்களா அப்படியே போகட்டுன்னு விட்டுட்டீங்களா? அந்த பையன் கூட தண்ணி போடுவானாமே, குடிப்பானாமே, ரொம்ப ரகலை பண்ணுவானாமே. ஆமாம் அந்த பொண்ணோட கல்யாணத்தை கூட நீங்கள் பார்க்க முடியலையாமே. சரி லவ் பண்ணுறது தப்பு இல்லை, இருந்தாலும் சரியான ஆளை பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கணும்ல. டேய் பேசாமல் இருக்க மாட்டியா ராமச்சந்திரன் சொல்லுவோம். அட சும்மா இருங்கப்பா, அங்கிளுக்கெல்லாம் ஒன்றும் வலிக்காது. என்ன மாமா நான் சொன்னது தப்பு இல்லையில, உங்களுக்கு வலிக்குதா? வலிக்கலையில, அந்த மாதிரி தான் மற்றவங்களுக்கும், சும்மா தேவையில்லாமல் வந்து அடுத்தவங்களை கலாய்க்கக்கூடாது, அப்படி செஞ்சால் அது நம்மளுக்கு இருக்கிற மாதிரி தான் அவங்களுக்கும் இருக்கும். உங்களை பற்றியும் ஊரெல்லாம் பேசினாங்க, அதான் காலண்டரில் இருந்தது, சரி இன்னைக்கு நல்ல நாள்னு உங்களுக்கு அட்வைஸ் பண்ணன, வேற ஒன்றும் இல்லைங்கிறாங்க மாறன். அடே அப்பா உங்களை தேடி வந்ததுக்கு உங்கள் பிள்ளை எனக்கு நல்ல மரியாதை கொடுத்துட்டான், இனிமேல் இந்த கடை பக்கமே வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஓட்டம் பிடிக்கிறாரு. அங்கிள் ரொம்ப நன்றி அங்கிள், போயிட்டு வாங்கன்னு அனுப்பி வைக்கிறாங்க மாறன். டேய் அமைதியா இருன்னு சொன்னால் இப்படி தான் பேசுவியாங்கிறாங்க. ஆமாம் அவர் மட்டும் நம்மளை குத்தி கட்டினா சரியாக இருக்குமா? அதான் திருப்பி சொன்னேன், அதுக்கு காரணம் யார்டா? நீ தான்டா, குடும்ப மானத்தை வாங்கினதே நீ தான், இப்போ நீ வந்து முன்னாடி வந்து பேச வந்துட்டியா? இனிமேல் நீ கார்த்தி யாருமே கடைக்கு வராதிங்க, எல்லாரும் வீட்லேயே இருங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. பார்த்தா விஜய் உள்ள வராங்க. விஜயை பார்த்ததும் அங்கே வேலை செய்கிற பொண்ணுங்க பேசிக்கிறாங்க. இவங்க தான் நம்ம கடையோட சின்ன முதலாளி அம்மானு பேசிக்கிறாங்க. வணக்கம் சொல்கிறாங்க. விஜய்க்கு அது ஒரு பெருமையாக இருக்குது. விஜய் ஒரு சைஸாக போகிறத பார்த்த மாறான், என்னது இவ பேரில் கீதா அப்பா கடை எழுதி வச்சிட்டாரா, இவ்வளோ ஸ்டைலாக போகிறான்னு பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் அனாவசியமாக பார்த்துட்டு மாமான்னு போய் கூப்பிடுறாங்க. ராமச்சந்திரன் திரும்பி பார்த்து அடடே என்ன மாதிரி இந்த பக்கம் வந்திருக்கேன்னு கேட்குறாங்க. ஆமாம் மாமா உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், இனிமேல் நான் தானே எல்லாம் பார்க்கலாம். ராமச்சந்திரனை சாப்பிட கூப்பிடுறாங்க. அவங்களும் சாப்பிட போகிறாங்க. இந்த பக்கமாக கார்த்தியும் மரணம் பேசிக்கிறாங்க. டே நாம அவசரப்பட்டு மாடாங்கிறாங்க. நான் பேசலைனா உன் கழுத்தில் மாலை தொங்குங்கடா பரவாயில்லையான்னு கேட்குறாங்க. அப்போ வீரா வராங்க. எதுக்கு அவளை அப்படி பேசுறேன்னு கேட்குறாங்க. ஆமாம் அவள் நல்லவளா? நல்லவ மாதிரி நீ என்னமோ அவளுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறேன்னு கேட்குறாங்க மாறன். எந்த இடத்துல எப்படி பேசுறதுனே உனக்கு தெரியாதா?
எல்லா தப்புக்கும் காரணம் நீ தானே. தப்பு பண்ணிட்டு இப்போ ஜோக் அடிச்சிட்டு இருக்கிறியாங்கிறாங்க. எது நான் ஜோக் அடிக்கிறேன்னா? நீ ஜோக் அடிக்காம கடையில் எல்லாத்துக்கிட்டையும் எப்படி சிரித்து பேசிட்டு இருக்கிறேன்னு நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். எப்படி எதுவுமே நடக்காத மாதிரி இப்படி சிரித்து பேசுகிற? நடக்கிற பிரச்சனை அத்தனைக்கும் நீங்கள் 2 பேரும் தான் காரணம். இப்போ பார்த்தியா, வீடு கடை எல்லா பக்கம் நம்ம அவமானப்பட்டு தான் நிற்கிறோம். சரி கார்த்தி, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். அவன் தான் உங்களை கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ண சொன்னா உங்களுக்கு எங்கே போச்சு புத்தி? நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அவன் தப்பானவனை நிரூபிக்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்குது? நியாயமாக நீங்கள் அதை தேடி போயிருக்கணும். அதை விட்டுட்டு தப்பு தப்புன்னு சும்மா வாயில் தான் பேசி நிரூபிக்கிறீங்களே தவிர உண்மையை நிரூபிக்க மாட்டேங்கிறீங்க. ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு எவ்வளோ டைலாக் பக்கம் பக்கமாக பேசுகிறீங்க. இப்போ இவரை கூட்டிகிட்டு போய் தாலி கட்ட வச்சுட்டா எல்லா பிரச்சனையும் முடிச்சிருச்சுன்னு அர்த்தமா? எனக்கு திடீர்னு யோசனை வருது. வீரா எதுக்காக மாடியவே பார்த்துட்டு இருந்தா? அப்போ தானே வீரா கூட கேட்டாலே மாடிக்கு எதுக்கு போனேன்னு கேட்கவும் ஏதேதோ சொல்லி சமாளிச்சிட்டா. இப்போ அதை ஒன்றும் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் உடனே வரேன்ட்டு போகிறாங்க. ராமச்சந்திரனை பார்க்கறக்காக வீரா வராங்க. மாமா, குடும்பம்னா பிரச்சனை இருக்கத்தானே செய்யும். பிரச்சனைன்னு வரும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருக்கிறது தானே குடும்பம். நீங்கள் பேசாமல் சாப்பிடாம இருந்தா என்ன மாமா அர்த்தம் அப்படின்னு வீரா கேட்டுட்டு இருக்கும்போது அங்கே விஜய் வராங்க. திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டீங்களே, நானும் மாறணும் வேணா கடையை விட்டு போயிடுறோம், ஆனால் கார்த்திகை கடையை விட்டு அனுப்பாதீங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. விஜயும் கார்த்திகாக சப்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. அந்த பொண்ணு மேலே இருக்கிற ஆர்வத்தில் அவர் இப்படி பண்ணிட்டாரு. இது எதுவாக இருந்தாலும் நம்ம பேசி தீர்த்துக்கலாமாமா, நீங்கள் கடையை விட்டு அனுப்பாதீங்கன்னு கேட்குறாங்க விஜய். மாறன் மாமா உங்கள் மேலே ரொம்ப பாசமுள்ளவர். அவர் கடைக்கு வர வேண்டான்னு சொன்னால் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் முகத்தை பார்க்குறக்கே பாவமாக இருக்கு மாமா. திரும்பவும் அவங்கள கடைக்கு வர சொல்லுங்க மாமான்னு விஜய் கேட்குறாங்க. பாத்தியாம்மா வீரா, பாத்தியா, இப்படிப்பட்டவ தான் துரோகம் பண்ணுறான்னு நீங்கள் எல்லாரும் அவளை தப்பாக நினச்சிட்டு இருக்கிறீங்க. வீரா, இதுக்கு மேலேயும் இதை பற்றி என்கிட்ட எதுவும் பேச வேண்டாம். இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு தெரியுற வரைக்கும் என்கிட்ட இதை பற்றி யாருமே எதுவும் பேச வேண்டாம். என்னை நிம்மதியை விடுங்கன்னு சொல்கிறாங்க ராமச்சந்திரன். வீரா அங்கேருந்து போயிடுறாங்க. பாவம் மாமா வீரக்கா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு பக்கம் தங்கச்சி வாழ்க்கை, இன்னொரு பக்கம் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. என்ன செய்யறது? சரி, உங்கள் முடிவு எதுவோ அதுவே செய்யுங்க. சரி, இப்போ வந்து சாப்பிடுங்க மாமா. எனக்கு பசிக்கல வேண்டாங்கிறாங்க. இங்கே பாருங்க மாமா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நீங்கள் சாப்பிடலைன்னா நானும் பட்னியாக தான் கிடப்பேங்கிறாங்க. ஐயோ, என்ன விஜய் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. கும்பிட்டு கேட்குறேன், நீங்கள் ஒரு 4 ரூபா வந்து சாப்பிடுங்க வாங்க மாமான்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் சாப்பிட வைக்கிறாங்க விஜய். மாறன் வீட்டுக்கு வராங்க. வந்ததும் விஜயோட ரூம்பை பார்க்குறாங்க. அங்கே வலியுமா துணியெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததும் மாறன் அப்படியே பின்தங்கி நிற்கிறாங்க. அத்தைக்கிட்ட போய் விஜயோட ரூம்பை செக் பண்ணணும்னு சொன்னால் அவ்வளவுதான். ஏற்கனவே விஜயோட பேச்சை கண்மூடித்தனமாக நம்பிட்டு இருக்கு. இந்த நேரம் பார்த்து நம்ம உள்ளே போகிறது சரியாக இருக்காதுன்னு மறைஞ்சு நினைக்கிறாங்க. அந்த பக்கம் போனதும் மாறன் உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் கபோர்டு அது இதுன்னு அவங்க திங்ஸ் எல்லாம் தேடி பார்த்துட்டு இருக்காங்க. சே, எந்த ஒரு ஆதாரம் கிடைக்கலையே அப்படின்னு நின்றுட்டு இருக்கும்போது கரெக்டாக திரும்பவும் வள்ளி வராங்க. வள்ளி வர நேரம் பார்த்து திரும்பவும் மாறன் ஒழிஞ்சுக்கிறாங்க. வள்ளி பார்த்துட்டு மறுபடியும் ஏதோ துணியெல்லாம் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. மாறன் மறுபடியும் ரூமை தேடி பார்க்குறாங்க. அங்கே ஃபோன் கிடைக்குது. அந்த ஃபோனை எடுத்துக்கிட்டு போகிறாங்க. எதுக்காக ஃபோனை ஒழிச்சு வச்சிருக்கா? அதில் முக்கியமான நம்பர் எதுன்னு பார்த்தா அம்மானு போட்டிருக்கு. அந்த அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ விஜிக்கு அம்மா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வீராவை கூப்பிட்டு வீரா கிட்ட நடந்த உண்மைகளை சொல்கிறாங்க. இதை கேட்டதும் வீரா, அப்படின்னா விஜய் யார்கிட்டயோ கான்டாக்டில் இருக்கா, ஃபோனை மறைச்சு வச்சிருக்கானா, அவகிட்ட சரியான திருட்டுத்தனம் இருக்கு. யார் எல்லாம் கூப்பிட்டு பேசிட்டு இருக்கானுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். கடைசியாக யார்கிட்ட பேசியிருக்கா, யார் ஃபோன் பண்ணியிருக்கா பாரு, செக் பண்ணு அப்படின்னு சொல்லவும் அம்மாங்கிற பேர் தான் ரிங் வந்துட்டே இருக்கு. திருப்பி கூப்பிடலாமான்னு கூப்பிட்டு பார்க்குறாங்க. வீரா மாறன் 2 பேர்த்தையும் அவங்க அம்மாவை ஒரு இடத்துக்கு வர சொல்கிறாங்க. அந்த பார்க்கில் அவங்க அம்மாவும் வந்து தேடிட்டு இருக்காங்க. வீரா மாறன் 2 பேரும் கைப்பிடியாக பிடிச்சிடுறாங்க. அவங்க அம்மா ஃபோனில் பேசிட்டு இருக்கும்போதே அப்போவே விஜய்க்கும் ஃபோன் பண்ணி உடனே இங்கே வா, உங்கள் அம்மா மயங்கி விழுந்துட்டாங்கன்னு சொல்லவும் விஜயும் பறந்து அடிச்சுக்கிட்டு அந்த பார்க்கு வராங்க. மாறன் அவங்க அம்மாவை வச்சு விஜயை கைப்பிடியாக பிடிச்சிருக்காங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோடில் பார்க்கலாம்.